டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 466. நிலாவும் சூர்யாவும் பல போராட்டங்களுக்கு பிறகு சேர்ந்தனர். சூர்யா நிலாவை வீட்டிற்கு அழைத்து வருவதாக சொல்லியிருந்தான். செம்பா நிலாவின் வருகைக்காக தடபுடலாக வீட்டை தயார் செய்து கொண்டிருந்தாள். எல்லா வேலையையும் நினைவுபடுத்தி கொண்டிருந்தாள். ஏதோ ஒன்றை மறந்தது போல இருக்க தன் நாள்காட்டி விரலை கன்னத்தில் தட்டி கொண்டே, அப்புறம் வேறென்ன மறந்துட்டோம் என்று சொல்லிக்கொண்டே நிற்க, நீ என்ன மறந்துட்ட என்று பாவமாக ஒரு குரல் கேட்டது. வேற யாரு? நம்ம விஜய் தான். செம்பா தன் மருமகளை பார்க்க போற சந்தோஷத்துல புருஷனை பார்க்க மறந்துட்டா. காலையில விஜய் எழுந்ததுல இருந்து அவனுக்கு இன்னும் காஃபி கூட குடுக்கல. அவன் சொன்னதை கேட்டவள், சாரிங்க, வேலை பிஸில உங்களை மறந்துட்டேன் என்றாள் கெஞ்சலோடு. நீ என்ன மட்டும் மறக்கல, உன்னையும் தான் மறந்துட்ட. நீயும் இன்னும் காஃபி குடிக்கல என்று விஜய் சொல்லும் போதே, மச்சானுக்கும் தங்கச்சி மாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் காஃபி போடுங்க என்று ஹோட்டல் சர்வர் பாணியில் கத்திய கிருஷ்ணா, அப்படியே எனக்கு ஒரு காஃபி கொடுங்க என்றான். அவனை பார்த்து சிரித்த சஞ்சய் கிருஷ்ணாவை அழைத்தான். யோ மச்சான், என்னடா என்றான் கிருஷ்ணா. இதுதான் பக்கத்தலைக்கு பாயசம் கேக்குறதா என்று நக்கலாக கேட்டான் சஞ்சய். டேய், நீ பாயசம்னு சொன்னதும் தாண்டா எனக்கு நினைப்பு வருது. நம்ம வீட்ல காலையிலேயே சூப்பரான பாயச வாசனை வந்துச்சே, நான் இன்னும் அதை குடிக்கவே இல்லையே என்றான் கிருஷ்ணா பாவமாக. உன்னை திருத்தவே முடியாதியா என்று தலையில் அடித்துக் கொண்டான் சஞ்சய். நாட்டுல திருத்துறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, அத போய் திருத்து வந்துட்டான் என்னை திருத்துறதுக்கு பேரு இவனாட்டம். அடியே மஞ்சு, அத்தானுக்கு ஒரு 1/2 கிலோ பாயாசத்தை கொண்டு வா என்று ஆர்டர் போட்டான் கிருஷ்ணா. உலகத்திலேயே பாயாசத்தை 1/2 கிலோ தான்னு சொல்லி அளவு கேட்டு வாங்கி திங்கிற ஒரே ஆள் நீதான் மச்சான். நீ நடத்து என்று சொல்லிவிட்டு சிரித்தான் சஞ்சய். ஆமா, 1/2 கிலோ பாயசம் எதுக்கு என்று கேட்டுக்கொண்டே அவனிடம் வந்தாள் மஞ்சு. இனிப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாக்கதான் என்று கையை பரபரவென தேய்த்து கொண்டே கேட்டான். ஓ, டேஸ்ட் பார்க்கவே உனக்கு 1/2 கிலோ பாயசம் வேணுமா என்று சொல்லிக்கொண்டே அவன் தலையில் நங்கென்று கொட்டினாள் மஞ்சு. ஆ என்று கத்திக்கொண்டே தன் தலையை தேய்த்த கிருஷ்ணா, அதான் நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சே, சீக்கிரம் போய் பாயசத்தை கொண்டு வா போ என்று வடிவேல் பாணியில் சொல்ல, அவனை பார்த்து அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். உண்மையில் பாயாசம் என்றால் விஜய்க்கு தான் கொள்ளை பிரியம். அதுவும் அவன் செம்பாவின் கையால் செய்த பாயாசம் என்றால் பல் விளக்கியதிலிருந்து படுக்க பாய் போடுற வரைக்கும் 10 தடவை கேட்டு வாங்கி குடித்து விடுவான். இப்போது அவன் லிஸ்டில் அவன் மருமகளும் சேர்ந்து விட்டாள். அதை பற்றி விஜயும் செம்பாவும் பேசி சிரித்து கொண்டிருக்க அவர்களை அழைத்தான் வருண். மாமா, அத்தை, எல்லாரும் வாங்க, சூர்யா வந்துட்டான் என்று வாசலில் நின்று கூச்சலிட்டான். உடனே அனைவரும் எழுந்து வாசலுக்கு ஓடினார்கள். அப்போதுதான் சூர்யாவும் நிலாவும் காரை விட்டு இறங்கினார்கள். நிலாவை பார்த்ததும் அனைவரின் முகமும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ஆனால் நிலாவோ தயக்கத்துடன் அவர்களை பார்த்தாள். அவளுக்கு அவர்களை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இத்தனை பேரின் அன்பையும் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்திவிட்டு போனவள் அல்லவா. இப்போது அவர்களை எதிர்கொள்வது அவளுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. அவளின் மனதில் உள்ளதை புரிந்து கொண்ட சூர்யா அவளின் தோள் மீது கை போட்டு அவளை தன்னோடு சேர்த்து பிடித்துக் கொண்டான் ஆதரவாக. அதற்கு அர்த்தம், கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்பதே. செம்பாவின் கண்கள் கலங்கியது. தனக்கு மகளின் பாசத்தை கொடுத்த தன் மருமகளை பார்த்து அதே நேரம் நிலாவின் கண்களும் கலங்கியது. தனக்கு தாய் பாசத்தை கொடுத்த தன் அத்தையை பார்த்து மாமியாரும் மருமகளும் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். பிறகு தன் மாமாவிடம் மன்னிப்பு கேட்டாள். அனைவரின் நல விசாரிப்பிற்கு பிறகு சூர்யாவிற்கும் நிலாவிற்கும் ஆரத்தி எடுத்துவிட்டு உள்ளே அழைத்து சென்றார்கள். அதே நேரம் அந்த கூட்டத்தில் மீயை தேடியது நிலாவின் கண்கள். ஆனால் அவள் அங்கு இல்லை. மீ எங்கே போனாள் என்று நினைத்துக் கொண்டே நிலா வீட்டிற்குள் வர, அங்கே ஹாலில் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் மீ, கண்கள் கலங்க. அவளை பார்த்ததும் நிலாவின் முகம் மலர்ந்தது. உடனே மீ என்று கத்திக்கொண்டே சந்தோஷமாக அவள் அருகில் ஓடினாள் நிலா. அடுத்த நொடி நிலாவின் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டாள் மீ. அது அவள் தன் தோழியின் மீது கொண்ட உயர்ந்த நட்பின் அடையாளம். மீ இப்படி அடிப்பாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஒரே ஒரு ஆளை தவிர. அது மீயின் உயிர் தோழி நிலாதான். ஏண்டி இப்படி பண்ண? என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லல்ல? நான் உனக்கு வேண்டாதவளாகிட்டனா? நம்ம 2 பேருக்கும் இடையில பிரிவுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பிரிஞ்சு போயிட்டியடி, நம்ம நட்பா மறந்து போயிட்டியடி என்றாள் மீ கண்ணில் கண்ணீரோடு. உடனே தன் மீயை கட்டிக்கொண்டு சாரி மீ என்று அழுதாள் நிலா. அடுத்த நொடி தன் நிலாவை கட்டிக்கொண்டு அழுதாள் மீ. தோழிகள் இருவரும் சமரசமானார்கள். அவர்களின் நட்பை பார்த்து வீடே உச்சு கொட்டியது. தன் அத்தையை பார்த்து, ஆதி எங்கத்த என்று கேட்டாள் நிலா. அவனுக்கு நீ வருது தெரியாது நிலா, அவன் ரூம்ல இருப்பான், இரு நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று செம்பா சொல்லி முடித்த நேரம் ஆதி தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். தன் அம்மாவை பார்த்ததும் மம்மி
என்று சந்தோஷமாக கத்திக்கொண்டே படிகளில் இறங்கி ஓடி வந்தான் அவன். நிலாவும் ஆதி என்று கத்திக்கொண்டே தன் மகனிடம் ஓடியவள் தன் மகனை ஆசையோடு தூக்கி அவன் முகம் முழுவதும் பாசமாக முத்தமிட்டாள். என் செல்லம், என் தங்கம், நான் உன்னை திரும்பி பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கவே இல்லாதி. ஐ மிஸ் யூ சோ மச். நீங்களும் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா என்றாள் ஆனந்த கண்ணீரோடு. ஆமா மம்மி, ஆனா மம்மி படிக்க போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நானே என்ன சமாதானம் பண்ணிக்கிட்டேன். பட் டாடி தான் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு என்று சூர்யா பட்ட வேதனையை பற்றி சொன்னான் ஆதி. தன் மகனின் பேச்சின் அழகில் தன்னை மறந்து அப்படியா என்றாள் அவள் ஆர்வமாக. ஆமா மம்மி, என்னால் அவரை சமாளிக்கவே முடியல என்று பெரிய மனுஷன் தோரணையில் சொன்ன ஆதியின் பேச்சை எவராலும் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அனைவரும் கலகலவென சிரித்தனர். நிலா வீட்டிற்கு வந்த செய்தி அறிந்து ஆராவும் மயிராவும் உடனே வீட்டிற்கு வந்து விட்டார்கள். தங்களுக்கு வாய்த்த அடிமைகளை கையோடு அழைத்துக்கொண்டு சாரி இழுத்துக்கொண்டு பிறகு அனைவரும் கதை பேசிக்கொண்டே விருந்தை முடித்தனர். அன்றைய பகல் அனைவருக்கும் சந்தோஷமாக கழிந்தது. ஆராவும் மயிராவும் தங்கள் கணவர்களோடு இரவு தங்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டனர். இரவு 9 மணி. மகி தன் அறையில் வழக்கம் போல புலம்பிக் கொண்டிருந்தான். என்னடா மகி இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு கசமசா பண்ணலான்னு ஆசையா இருந்தா என் கையில ஒரு தலகாணியை கொடுத்துட்டு நீ படுத்து தூங்கு, நான் காலையில வரேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாளே. கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகியும் நான் கண்ணி கழியாம இருக்கனே. இத கேட்க இந்த வீட்டுல நாதியே இல்லையா என்று புலம்பிக் கொண்டே தன் அறையை விட்டு வெளியே வர அங்கே சூர்யா, வருண் உட்பட வீட்டில் இருந்த அனைத்து அப்பாவி ஆண்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சோகமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தவன், இவங்க எல்லாரும் ஏன் சோகமா நிக்கிறாங்க? ஓ, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு இவங்களும் ஃபீல் பண்றாங்க போல என்று முணுமுணுக்க, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, எங்க பொண்டாட்டிகளும் எங்க கையில தலகாணி கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க என்று அனைவரும் கோரஸாக கத்தினர். ஆதி தன் அறையில் இருந்து அவர்களை எட்டி பார்க்க அவனை பார்த்த கிருஷ்ணா, டே குட்டி விஜய், உனக்கு என்னடா வேலை, போய் படுறா என்று சொல்ல, ஓ ஓல்டு மேன் அசோசியேஷனா என்று சொல்லிக்கொண்டே தன் அறையை சாத்தினான் அவன். முதல்ல இந்த வீட்டுல கணவர்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சாதான் நமக்கு சேஃப் என்று மகி சொல்ல, சரி பொம்பளைங்க ஒண்ணு கூடி கதை பேச ஆரம்பிச்சிட்டாளுக, இனி விடியறது கூட தெரியாம கதை அடிப்பாளுக, நம்மளால அவளுகளை தான் அடிக்க முடியல, வாங்க தண்ணியாவது அடிப்போம் என்றான் கிருஷ்ணா. இப்பதான் என் மச்சான் நீ உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்க என்றான் வருண். பெண்கள் அனைவரும் மொட்டை மாடியில் கதையடிக்க ஆண்கள் அனைவரும் கார்டனில் உட்கார்ந்து தண்ணி அடித்தனர். பெண்கள் அனைவரும் மொட்டை மாடியில் ஒன்றாக படுத்துக்கொண்டு கதை பேசினர். நிலா நீலகிரியில் இருந்ததை பற்றியும் சூர்யா அவளை எப்படி கண்டுபிடித்தான் என்பதை பற்றியும் நிலா வீட்டில் இல்லாத பொழுது நடந்த விஷயங்களை பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். இரவில் அனைவரும் அங்கேயே தூங்கினர். மறுநாள் காலை சூர்யா குளித்து முடித்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகிக் கொண்டு வாஷ்ரூமை விட்டு வெளியே வரும்போது அறையின் கதவை திறந்து கொண்டு கையில் காஃபியுடன் சிரித்த முகமாக வந்தாள் நிலா. அவளை பார்த்ததும் சிரித்த சூர்யா சட்டென தன் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டான். குட் மார்னிங் மாமா, இந்தாங்க காஃபி என்று சொல்லிக்கொண்டே காஃபி கப்பை அவனிடம் நீட்டினாள் நிலா. எனக்கு வேண்டாம் என்று முகத்தை திருப்பினான். ஏன் காஃபி வேண்டாம் என்று புரியாமல் கேட்டாள். நான் உன் மேல கோவமா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சட்டன் அவளுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டான் அவன். அவன் செய்வதை பார்த்து சிரித்துக் கொண்டே காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு அவனின் முன்னால் சென்று நின்றவள் அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி, என்னாச்சு என் செல்லத்துக்கு, என் மேல என்ன கோவம் என்றாள் கொஞ்சலாக. நேத்து காலையில நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. சரி நைட்டாவது உன் கூட ஆசையா பேசலான்னு பார்த்தா நைட்டும் இந்த ரூம்ல தனியா அம்போன்னு விட்டுட்டு நீ மாடிக்கு போயிட்டியே என்று சொன்னான் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு. ஓ, அதுக்குதான் என் மேல கோவமா என்று நிலா சிரிக்க, ஆமா உனக்கு என் மேல ஆசையே இல்ல என்று அவன் முணுமுணுக்க, யார் சொன்னது, எனக்கு உங்க மேல கொள்ள ஆசை என்றாள் அவன் மூக்கை உரசிக்கொண்டே. அப்புறம் ஏன் நைட்டு மொட்டை மாடிக்கு போன? நாம 2 பேரும் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதானே மீட் பண்றோம், என் கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்று சூர்யா குறைப்பட்டான். நான் என்ன சூர்யா பண்றது, நைட்டு வீட்டுல எல்லாரும் மொட்டை மாடியில படுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் வரலன்னு சொன்னா நல்லாவா இருக்கும், அதுக்காக தான் போனேன் என்றாள் நிலா சமாளிக்கும் விதமாக. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணினது தப்புதான் என்று அவன் பிடிவாதம் பிடிக்க, சரி நான் பண்ணினது தப்புதான், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன் என்றாள் நிலா. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகேவா என்று கண்ணடித்து கொண்டே கேட்க அவளும் அதை புரிந்து கொண்டு என்று தலையை ஆட்டினாள் வெட்கத்தோடு. அவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் அவளின் முகம் முழுவதும் முத்தமிட்டான். அவளும் பதிலுக்கு அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டவள். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன் மாமா என்றாள் அவள். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நிலா என்று சொல்லிவிட்டு
அடுத்த நொடி அவளை தன் கைகளில் ஏந்தினான் அவன். ஐயோ மாமா, கதவை தாழ் போடல என்று அவள் பதற, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ரூமுக்கு யார வரப்போறா என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் மம்மி என்று கத்திக்கொண்டே அறைக்குள் ஓடி வந்தான் ஆதி. இதோ ஆள் வந்தாச்சு என்று சொல்லிவிட்டு நிலா சிரிக்க, வேறு வழியில்லாமல் உடனே தன் நிலாவை கீழே இறக்கி விட்டான் சூர்யா. அதை பார்த்த ஆதி, என்ன டாடி, ஏன் மம்மியை தூக்கி வச்சிருந்தீங்க என்று கேட்டான். அது அது உங்க மம்மி என்னால அவளை தூக்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்ட ஆதி. என்னால முடியும்னு நிரூபிக்கதான் மம்மியை தூக்குன. நீ சொல்லு, டாடி ஸ்ட்ராங் தானே என்று சூர்யா சமாளித்தான். ஆமா, என் டாடி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா நீங்க தாத்தாவை விட ஸ்ட்ராங்கா டாடி? அப்ப சரி, என்னையும் மம்மியையும் உங்களால ஒன்னா தூக்க முடியுமா என்று ஆதி கேட்க, ஓ தூக்கிட்டா போச்சு என்று சூர்யா நிலாவை நெருங்க, ஐயோ சூர்யா அதெல்லாம் வேணாம் ஆதி, டாடி உன்னை மட்டும் தூக்கட்டும் என்றாள் நிலா. ஏ நிலா சும்மா வாடி, அதான் ஆதி ஆசைப்படுறான்ல என்று சொல்லிக்கொண்டே தன் நிலாவை கையில் ஏந்தியவன் தன் ஆதியை முதுகில் சுமந்து கொண்டு அந்த அறைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தான். அந்த அழகான குடும்பம் சிரிக்க, மூவரின் சிரிப்பு சத்தமும் அந்த அறையை நிறைத்தது. மாலை நேரத்தில் ஹாலில் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது செம்பா ஏதோ ஒரு கவரை கொண்டு வந்து விஜயின் கையில் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட விஜய் உடனே வருணை அழைத்தான். வருண், இங்க வாடா என்றான் விஜய். வருணம், என்ன மாமா இதுக்கு கூப்பிட்டீங்க என்பது போல ஒன்றும் புரியாமல் விஜயின் அருகில் வந்து நின்றான். டே சஞ்சய், இந்தா இத வருண் கிட்ட கொடு என்று தன் கையில் இருந்த கவரை சஞ்சயிடம் கொடுத்தான் விஜய். அண்ணா நீங்களே கொடுங்கண்ண, இந்த வீட்டோட ஆணிவேர் நீங்களும் அண்ணியும் தான். நீங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல. இத நீங்களே உங்க கையால வருண் கிட்ட கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும் என்றான் சஞ்சய். ஆமா மாமா, சஞ்சய் மாமா சொல்றதுதான் சரி, நீங்களே வருண் கிட்ட கொடுங்க என்றாள் தமிழ். தன் தம்பி தன் மீது கொண்ட அன்பை நினைத்து விஜயின் மனம் பெருமைப்பட்டது. சரி என்று தலையை ஆட்டியவன் தன் கையில் இருந்த டாக்குமெண்ட் கவரை வருணிடம் கொடுத்தான். என்ன மாமா இது என்று கேட்டுக்கொண்டே அதை கையில் வாங்கிய வருண் அந்த கவரை பிரித்தான். அதில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டான். என்ன மாமா இது, சொத்து டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு என்று புரியாமல் கேட்டான் வருண். ஆமா, சதாக்கு சேர வேண்டிய சொத்துல உனக்கும் சரி பாதி பங்கு உண்டு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது என்று விஜய் சொன்னான். அதை கேட்டதும் அனைவருக்கும் முகம் மலர்ந்தது. ஆனால் வருண் ஒருவனை தவிர. எபிசோட் 467. விஜய் வருணை திடீரென்று அழைக்க, வருணும் என்ன மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க என்பது போல ஒன்றும் புரியாமல் விஜயின் அருகில் வந்து நின்றான். தன் கையில் இருந்த டாக்குமெண்ட் கவரை வருணிடம் கொடுத்தான் விஜய். என்ன மாமா இது என்று கேட்டுக்கொண்டே அதை கையில் வாங்கிய வருண் அந்த கவரை பிரித்தான். அதில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டான். என்ன மாமா இது, சொத்து டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு என்று அவன் அதிர்ச்சியில் உறைந்து போக, ஆமா, சதாக்கு சேர வேண்டிய சொத்துல உனக்கும் சரிபாதி பங்கு உண்டு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது என்று சொன்னான் விஜய். அதை கேட்டதும் அனைவருக்கும் முகம் மலர்ந்தது. ஆனால் வருண் ஒருவனை தவிர. எனக்கு எதுக்கு மாமா இது என்று அவன் குரலில் வெறுமையை காட்டி கேட்டான். இது உனக்கு சேர வேண்டியதுதான்டா என்று விஜய் அவன் தோளை தட்டி கொடுத்து சொன்னான். எனக்கு இந்த சொத்து வேண்டாம் மாமா, எங்கேயோ அனாதையா இருந்த என்ன இந்த வீட்டு பொண்ணையும் கொடுத்து எனக்கு அத்தா மாமா சித்தப்பா சித்தி மச்சான்னு இத்தனை உறவுகளை கொடுத்து நீ அனாதை இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தனை சொல்லி என்னை இந்த அழகான அன்பான குடும்பத்துல வாழ வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும் மாமா, வேற எதுவும் வேண்டாம் என்றான் வருண் கண்கள் கலங்க. அவன் சொன்னதை கேட்டு விஜய் சூர்யா உட்பட அங்கிருந்த அனைவரின் கண்களும் கலங்கியது. உடனே சதா தன் வருண் மாமாவின் கையை ஆதரவாக பற்றி கொண்டாள். உடனே சூர்யாவோ, வருண் அப்பா என்ன பண்ணினாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணுவாரு, அவர் குடுக்கறத மறுக்காம வாங்கிக்க என்றான். ஆனா எப்படி சூர்யா இந்த சொத்தை, நான் எப்படி, என்ன நம்பி என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் திணறினான் வருண். சூர்யா சிரித்து கொண்டே, உன்னை நம்பி எங்க பொண்ணையே கொடுத்திருக்கோம், கேவலம் இந்த சொத்தை கொடுக்க மாட்டோமா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டோட மாப்பிள்ளைங்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. நீயும் இந்த வீட்டுல உரிமையானவன், அதுக்குதான் இந்த ஏற்பாடு, மறுக்காம வாங்கிக்கடா என்றான் அன்பாக. ஆமா வருண் வாங்கிக்க என்று அனைவரும் சொல்ல, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கங்க மாமா, எனக்கும் அதுதான் விருப்பம், எனக்காக வாங்கிக்கங்க ப்ளீஸ் என்றாள் சதா கெஞ்சலோடு. தன் சதாவின் விருப்பத்தையே தனது விருப்பமாக்கி கொண்டான் வருண். அதே நேரம் மீயும் நிலாவும் மாடியில் தனியாக இருந்தனர். ஏ மீ, சூர்யா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரே, அது உண்மையா என்று நிலா நேராக கேட்டாள். என்ன விஷயம் என்று புரியாமல் மீ கேட்க, நீயும் மகியும் இன்னும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லையாமே என்றாள் நிலா. அது நிலா, ஆமா நிலா என்று ஒரு நொடி தயங்கிய மீ, நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, பாதுகாப்பா இருக்கியான்னு எதுவுமே எனக்கு தெரியல, உன்னை பத்தின கவலையில என்னால என் சந்தோஷத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல, அதனாலதான் என்றாள் வேகமாக. நீ பண்ணினது ரொம்ப தப்பு மீ, நம்ம நட்புக்காக
நீ உன்னோட சந்தோஷத்தை தொலைச்சது மட்டும் இல்ல மகியோட சந்தோஷத்தையும் சேர்த்து தொலைச்சிட்ட. நம்ம நட்புக்காக மகி அண்ணாவோட காதல உதாசீனப்படுத்துறது ரொம்ப தப்பு. மகி அண்ணா பாவம், இனியும் அவரை கஷ்டப்படுத்தாத. நான் சொல்றது புரியுதுல என்று மீக்கு நிலா புரிய வைத்தாள். சரி என்று சொல்லிவிட்டு வெட்கத்தோடு சிரித்தாள் மீ. இரவு 9 மணி. மகியின் அறையில். எங்க இந்த தாய்லாந்து பொம்மையை இன்னும் காணோம்? ஒருவேளை நேத்து மொட்டை மாடியில தூங்குன மாதிரி இன்னைக்கு ஹால்ல தூங்க பிளான் பண்ணிட்டாளுகளோ? அப்ப இன்னைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா என்று மகி புலம்பிக் கொண்டிருக்கும் போது அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மீ. பேபி பிங்க் நிற புடவை கட்டி முடியை ஃப்ரீயாக விட்டு அதில் 2 சரம் மல்லிகையை தொங்க விட்டு அவனின் தாய்லாந்து பொம்மை இப்போது தமிழ் தேவதையாக அவன் முன்பு வந்து நின்றாள். அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மகி. என்ன மகி அப்படி பாக்குற என்றாள் வெட்கத்தோடு. இல்ல, உன்னை நம்ம கல்யாணத்தன்னைக்கு புடவையில பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். என்ன இன்னைக்கு புடவையில மாறிட்ட என்றாள் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கொண்டு. உங்க ஊரு வழக்கப்படி ஃபர்ஸ்ட் நைட்னா புடவை தானே கட்டுவீங்க, அதான் இன்னைக்கு புடவை என்றாள் அவள் வெட்கத்தோடு. ஓ அப்படியா என்று சொன்னவன் ஒரு நொடி நிதானித்து, ஏய் இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டான். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்ன என்றாள் அவள் சிரித்துக்கொண்டு. அவள் சொன்னதை கேட்டவன், ஆஹா வண்டி இப்பதான் நம்ம ஸ்டாப்புக்கு வந்திருக்கு என்ற சந்தோஷத்தில் மனதிற்குள்ளேயே துள்ளி குதித்தான் அவன். எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா மகி என்று அவள் மெதுவாக கேட்கவும், ஃபர்ஸ்ட் நைட்ல தாய்லாந்து அழகை மாதிரி அரையும் குறையுமா வராம இப்படி தமிழ்நாட்டு கழுவி மாதிரி முழுசா பொத்திட்டு வந்திருக்கியே, உன் காலே தெரியல, உன் காலை பார்க்காம எனக்கு மூடே வராது என்று பொய்யாக சலித்து கொண்டான் மகி. இப்ப என்ன, என் காலை தானே நீ பார்க்கணும், நோ ப்ராப்ளம் என்று சொன்னவள் உடனே தன் புடவையை அவள்கிட்ட தூர வீசினாள். அவளை பார்த்து மகி வாயை பிளந்தான். அடியே ரசகுல்லா, என்னடி இது, உள்ள பாவாடைய காணோம், குட்டிய ஜீன்ஸ் டிராயர் போட்டிருக்க என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, வெளியில மட்டும்தான் உங்க ஊரு, உள்ளுக்குள்ள நான் எப்பவுமே எங்க ஊரு தான், இப்ப எப்படி இருக்கு என்று மாடல் போல போஸ் கொடுத்து கொண்டே கேட்டாள் மீ. இப்ப தாண்டி நல்லா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை கீழிருந்து மேலாக பார்த்தான் அவன். டேய் பிளாக்கி, இன்னைக்கு நைட்டு முழுக்க இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா என்று அவனை வேண்டுமென்றே கேட்க, மகி வேகமாக, எவன் சொன்னா, இந்தா மாமா வந்துட்டேன் பாரு, இன்னைக்கு தெரியும் இந்த மகி யாருன்னு என்று சொல்லிக்கொண்டே பெட்டில் இருந்து குதித்தவன் அவளை ஓடிப்போய் கொத்தாக தூக்கி வந்து கட்டிலில் சேர்த்தான். மகியும் மெய்யும் இல்லறம் என்ற இன்ப கடலில் மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பித்தனர். அதே நேரம் சூர்யாவின் அறையில் நிலா தன் பெட்டில் படுத்திருக்க அவளின் வயிற்றை தடவி தடவி பார்த்து முத்தமிட்டு கொண்டிருந்தான் சூர்யா. யோ, இன்னும் அங்க என்னையா பண்ற, எனக்கு என் வயிற்றிலே முத்தம் கொடுத்துட்டு இருக்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள் நிலா. உனக்கு யாரடி முத்தம் கொடுத்தா? நான் என் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் என்றான் சூர்யா தன் வேலையில் கவனமாக. உன் பொண்ணுக்கு மட்டும் முத்தம் கொடுத்தா போதுமா, எனக்கு கொடுக்க மாட்டியா என்று பொய்க்கோபத்தோடு கேட்டாள் நிலா. உனக்கு கொடுக்காம நான் எங்க போறேன், என் பொண்ணுக்கு வேணுங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்தாச்சு, இனிமே என் பொண்டாட்டி வேண்டாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு முத்தம் கொடுக்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் உதட்டருகே வந்தவன் அவள் இதழோடு தன் இதழை சேர்த்தான். அவளும் அதற்குத்தானே காத்திருந்தாள். அவன் முத்தத்தை தொடங்க பாதியில் அதை அவள் தனதாக்கி கொண்டாள். அவனும் போட்டி போட்டுக்கொண்டு முத்தமிட அங்கே முத்தம் என்ற வார்த்தையே திண்டாட ஆரம்பித்தது. அவளின் முத்த சண்டையில் அவளோடு ஆசை தீர முத்தமிட்டவன் அவளை ஏக்கமாக அழைத்தான். நிலா, ரொம்ப நாள் ஆச்சடி, கண்ட்ரோல் பண்ண முடியல, நாம தப்பு பண்ணலாமா என்று சூர்யா ஆசையாக கேட்க, தப்பு பண்ண வேண்டாம், நீங்க தானே சொன்னீங்க, அது தப்பில்ல, சரிதானே, நாம சரியாவே பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவள். அங்கே உண்மையான காதலின் அடையாளமாக ஒரு அழகான கூடல் முடிந்தது. இருவருக்கும் கூடி கிடந்த நினைவுகளை பற்றி நினைத்து கொண்டு சந்தோஷமாக சூர்யா படுத்திருக்க அவனின் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தாள் நிலா. ஏதோ நினைவு வர, சூர்யா, அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல காலையில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன என்று கேட்டாள் நிலா. அதை எதுக்கு இப்ப கேக்குற என்று சூர்யா ஒரு மாதிரி கேட்டான். தெரிஞ்சுக்கதான், சொல்லுங்க சூர்யா என்று அவனை தொல்லை செய்தாள் நிலா. நீ அனுவோட தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை வெறுக்கல, நீதான் என்னோட உயிர், ஐ லவ் யூ நிலான்னு சொல்ல நினைச்சேன், பட் அதுக்குள்ள நீ என்னை விட்டு போயிட்ட என்றான் சூர்யா அந்த நாள் தந்த வேதனையை நினைத்து கொண்டு. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், அதனாலதான் இத்தனை பிரச்சனையும், எல்லா தப்பும் என் மேலதான், ஐ எம் சாரி சூர்யா என்றாள் நிலா தன் மேலேயே ஒரு கோபத்துடன். பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போச்சு, ஆனா இந்த பிரிவு கூட நல்லதுதான் என்று அவளை சமாதானம் செய்தான். எப்படி சொல்ற என்று புரியாமல் கேட்டாள் நிலா. நாம ஒருத்தர் மேல இன்னொருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்னு நாம புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு என்று உணர்ந்து சொன்னான் சூர்யா. ஆமா சூர்யா, நீங்க சொல்றது உண்மைதான், உங்களை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் வெறும் நடைப்பினமா தான் வாழ்ந்தேன். பாப்பா என்னோட வயித்துல இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு வாழ்க்கை மேலேயே பிடிப்பு வந்துச்சு. நான் காலையில பிரின்சிபல் சாருக்கு கால் பண்ணி பேசினேன். நீ என்ன தேடி வந்தப்ப அவர் உன்னை அஸ்வின தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதான் நான் அங்க இல்லன்னு உன்கிட்ட போய் சொல்லிட்டாரு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவோ சேர்ந்திருக்கலாம் என்று அவள் மீண்டும் புலம்ப,
நம்ம விதி அவர் மூலமா நம்ம வாழ்க்கையில விளையாடிருச்சு. ஆனா இனி என்ன நடந்தாலும் சரி, இனிமே நமக்குள்ள பிரிவுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல, ஓகேவா என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான் சூர்யா. உடனே ஐ லவ் யூ மாமா என்றாள் நிலா. ஐ லவ் யூ நிலா குட்டி என்று சொல்லிவிட்டு தன் நிலாவின் உச்சியில் இதில் பதித்து தன் நிலவை அணைத்துக் கொண்டான் சூரியன். 2 வருடத்திற்கு பிறகு கமிஷனர் விஷ்ணு இப்பொழுது ரிட்டையர்ட் போலீஸ் ஆகிவிட்டார். விஷ்ணுவின் சேவையை பாராட்டி காவல்துறையின் உயரிய விருதான குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தன் தம்பியின் இறப்பிற்கு பிறகு தன் வம்சம் வளர வேண்டும் என்பதற்காக ரவுடிசத்தை விட்டுவிட்டு தன் சொந்தத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தை என்று செட்டில் ஆகிவிட்டான் ஆவடி அண்ணா. அனுவின் பெயரில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் குமாரநந்தாவின் பெயரில் இருந்த டிரஸ்டில் இணைக்கப்பட்டது. அதன் மூலம் ஏழை பெண்கள், ஊனமுற்றோர், பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என பலருக்கு நிதி உதவி செய்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தாள் துளசி. தன் பேர குழந்தைகளை பார்த்தது மட்டுமில்லாது தன் கொள்ளு பேரன் பேத்திகளையும் பார்த்துவிட்டு சந்தோஷமாக இறைவனடி சேர்ந்தார் சீதா. அவர் காலமாகி 1 வருடம் ஆகிறது. இந்த 2 வருடத்தில் தன் பிசினஸில் அசுர வளர்ச்சியை எட்டியிருந்தான் சூர்யா. விஜயின் மகன் சூர்யா என்ற நிலை மாறி சூர்யாவின் அப்பாதான் விஜய் என்று சொல்லும் அளவிற்கு பேரும் புகழும் வாங்கி இருந்தான் சூர்யா. மகியும் வருணும் அவனுக்கு பக்க பலமாக இருந்தார்கள். சூர்யா நிலா தம்பதிக்கு சூர்யாவின் ஆசைப்படி பெண் குழந்தை பிறந்தது. உருவத்தில் அச்சு அசலாக தன் அம்மாவை போல் இருக்கும் தன் பெண் குழந்தை ஆதிரா என்றால் சூர்யாவிற்கு மிகவும் உயிர். ஆதிராவை அம்மா என்றே அழைப்பான் சூர்யா. அதுபோல தன் செம்பா மாதிரி இருக்கும் தன் பேத்தி ஆதிரா என்றால் விஜய்க்கு கொள்ளை பிரியம். ஆனால் செம்பாவிற்கு எப்போதும் ஆதிதான் ஃபேவரட். அவன் முகம் லேசாக வாடினால் கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுபோல ஆதிக்கும் தன் பாட்டி என்றால் கொள்ளை இஷ்டம். இப்போது ஆதி பள்ளிக்கு போக ஆரம்பித்து விட்டான். முன்பை விட பேச்சில் இன்னும் முதிர்வும் தெளிவும் கூடியது. படிப்பில் படு சுட்டிதான். சார்தான் அவங்க கிளாஸோட சூப்பர் ஹீரோ. கிளாஸில் இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் அவனைதான் பிடிக்கும். அதனால அவன் மீது மற்ற பசங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் ஆதி யாரையும் கண்டுகொள்வதே இல்லை. அவனுண்டு அவன் வேலையுண்டு என்று இருக்கும் சமத்து பையன். வருண் சதா ஜோடிக்கு ஆண் குழந்தை பிறந்து 5 மாதங்கள் ஆகிறது. ஆனால் இப்போதும் சதாவிற்கு தன் முகில்தான் முதல் செல்லம். மகி மீ ஜோடிக்கு மீயை போன்று பால் நிறத்தில் ஒரு பெண் குழந்தை. தன் குழந்தை சிவப்பாக பிறக்க வேண்டும் என்று மகியின் வாழ்நாள் லட்சியம் இப்பொழுது நிறைவேறியது. நந்தா ஆரா ஜோடிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் இருக்கிறது. இப்போது ஆரா 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாள். பேர குழந்தைகளால் இந்த வீடு நிறைய வேண்டும் என்று தன் அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற நினைத்து விட்டான் போல நந்தா. அவனின் மருத்துவ திறமையாலும் சேவை குணத்தாலும் அவனின் பெருமை நாளுக்கு நாள் பெருகியது. துளசியின் ஆசைப்படி அந்த வீடை குழந்தைகளால் குதூகலமாக இருந்தது. துளசி தன் பொது சேவை போக மற்ற நேரங்களில் தன் பேத்திகளோடு சந்தோஷமாக கழித்தாள். ராகா வைரா ஜோடிக்கு ஆண் மற்றும் பெண் என்று இரட்டை குழந்தைகள். பெண் குழந்தை ஐரா போல துடுக்காகவும் ஆண் குழந்தை ராகவ் போல மிடுக்காகவும் இருப்பார்கள். ஐராவை சமாளிக்க படாத பாடுபடும் ராகவ் இப்போது தன் மனைவியோடு சேர்ந்து தன் மகளையும் சமாளிக்க முடியாமல் வீட்டிற்கு வராமல் முழுநேர போலீஸாக மாறிவிட்டான். நேர்மையான திறமையான போலீஸ் என்று அவனை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை. ரகு இப்போது சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட்டான். தங்களுக்கு தங்கள் மகள் ஒருத்தியே போதும் என்று அளவோடு நிறுத்தி கொண்டனர் ரகுவும் மயூவும். இப்போது ரகு மயூரா சொல்யூஷன்ஸ் என்ற சாஃப்ட்வேர் கம்பெனியின் MD. தன் பேத்தியின் பெயரிலேயே அவனுக்காக ஒரு பெரும் கம்பெனியையே உருவாக்கி கொடுத்திருந்தார் ராஜேஷின் அப்பா. ஆனால் முதலில் அதை வாங்கிக் கொள்ள ரகுவின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. தன் மாமனாரின் அன்பு கட்டளைக்காகவும் தன் மயூவின் சந்தோஷத்திற்காகவும் வேறு வழியில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். ராஜேஷின் வீடு இருக்கும் அதே ஏரியாவில் தன் மனைவி மற்றும் மகளோடு ஒரு ஆடம்பரமான பங்களாவில் வசிக்கிறான் ரகு. ராஜேஷ் ராசி தம்பதிக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்தது. ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்துவிட்டால் ராஜேஷ் எப்போதும் ராசியோடு காதல் விளையாட்டுதான். ராகுல் இப்பொழுதெல்லாம் தன் அப்பாவை விளையாட கூப்பிடுவதே இல்லை. ஒன்லி அவனின் சிஸ்டர் மட்டுமே. இருவரும் எப்போதும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுதான். ராஜேஷின் அம்மாவும் அப்பாவும் தங்கள் 3 பேர குழந்தைகளும் தான் தங்கள் உலகம் என்று அவர்களோடு பொழுதை கழித்தனர். எபிசோட் 468. இன்று விஜயின் வீடே கல்யாண கோலத்தில் மங்களகரமாக இருந்தது. யாருக்கு கல்யாணம் நினைக்கிறீங்களா? வேற யாருக்கு? நம்ம எவர் கிரீன் ஹீரோ விஜய்க்கு தான். இன்றோடு விஜய்க்கு 60 வயது முடிய போகிறது. இன்று அவனுக்கும் அவனின் பட்டிக்காட்டு செம்பாவிற்கும் 60ஆம் கல்யாணம். அதற்கு தான் வீடே கலகலவென்று இருந்தது. வழக்கம் போல சஞ்சய் தான் டெக்கரேஷன், மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. வேலைக்கு நடுவே அப்பப்ப தன் தமிழோடு ரொமான்ஸும் செய்து கொண்டான். கிருஷ்ணாவும் வழக்கம் போல சாப்பாட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் டேஸ்ட் பார்க்கிறேன் என்ற பெயரில் ஒரு வாய் இல்லை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சுவின் கையால் தலையில் கொட்டு வாங்கிக் கொண்டே. பொதுவாக விஜய்க்கு கூட்டம் பிடிக்காது என்பதால் தன் 60ஆம் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்ய வேண்டாம் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டான் விஜய்.
ஆகையால் தங்கள் பிசினஸின் முக்கிய பார்ட்னர்ஸ், தமிழ்நாட்டின் முக்கிய விஐபிகள், தங்கள் குடும்ப நண்பர்கள், கமிஷனர் விஷ்ணு, ராஜேஷ் குடும்பம் மற்றும் தங்கள் குடும்ப ஆட்கள் என்று அளவோடு நிறுத்தி கொண்டான் சூர்யா. தான் திருமணத்திற்கு வந்தால் தன்னை நினைத்து விஜய் அண்ணா வருத்தப்படுவார் என்று நினைத்து தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக திருமணத்திற்கு வரவில்லை என்று பொய் சொல்லிவிட்டு ட்ரஸ்டிலேயே இருந்து கொண்டாள் துளசி. சூர்யாவிற்கு தன் அப்பாவின் கல்யாணத்தை நேராக பார்க்க போகிறோம் என்று செம ஹாப்பி. மணவரையில் மாப்பிள்ளையாக பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக விஜய் உட்கார்ந்திருக்க, அவன் அருகில் பட்டுப்புடவை கட்டி உடல் முழுவதும் வைர நகை போட்டு மணப்பெண் அலங்காரத்தோடு அவன் அருகில் வெட்கத்தோடு உட்கார்ந்திருந்தாள் செம்பா. மஞ்சு அனைவரிடமும் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கி வந்த ஐயரிடம் கொடுக்க, மீ அனைவருக்கும் அட்சதை கொடுத்தாள். ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து விஜயின் கையில் கொடுத்துவிட்டு வாத்திய கோஷ்டியை பார்த்து கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சொல்ல, தன் பட்டிக்காட்டின் கழுத்தில் சிரித்த முகமாக அன்று இருந்த அதே காதலோடு தாலி கட்டினான் விஜய். செம்பா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். அனைவரும் சந்தோஷமாக அட்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினர். பிறகு மணமக்கள் எழுந்து அனைவருக்கும் நன்றி சொன்னார்கள். அப்போது சூர்யா, அப்பா, நீங்களும் அம்மாவும் ரொம்ப ஆத்மார்த்தமான தம்பதிகள்னு பல முறை எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்களும் வாழணும். எங்களை மாதிரி இளம் ஜோடிகளுக்காக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுங்கப்பா என்றான். தன் மகன் சொன்னதை கேட்டு சிரித்த விஜய் பேச ஆரம்பித்தான். எங்களோட அழைப்பை எடுத்துக்கிட்டு என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். என் மனைவி செம்பா என் வாழ்க்கைக்கு கிடைச்ச வரம். அவ எனக்கு மனைவியா வந்தது என்னோட அதிர்ஷ்டம். பணம் மட்டும் இருந்தா போதும், இந்த உலகத்துல எப்படி வேணா வாழலான்னு தவறான புரிதலோட இருந்த எனக்கு காதல்னா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சது என்னோட செம்பாதான். ஒரு குழந்தைக்கு அதோட அம்மா தான் நல்லது கெட்டது சொல்லி இந்த சமுதாயத்துல நல்ல மனுஷனா வாழ வழி செய்வாங்க. அந்த வகையில பார்த்தா என் செம்பா எனக்கு இன்னொரு அம்மா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுலயும் என் செம்பா தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அன்பான கணவன் மனைவியா வாழ நாம செய்ய வேண்டியது, நாம நம்ம துணைய உண்மையா ஆத்மார்த்தமா நேசிக்கிறது தான். கணவன் மனைவி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி உறவுக்கு அஸ்திவாரமே புரிதல் தான். அது சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையையும் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணமும் வேணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு விட்டு பேசி அதை சரி பண்ணிக்கணும். இத மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதும், உங்க இல்லறம் நல்லறமாகும். நன்றி என்ற ஒவ்வொரு வார்த்தையையும் விஜய் உணர்ந்து உணர்ச்சிகரமாக சொன்னான். விஜய் சொன்னதை கேட்டு அனைவரும் சந்தோஷமாக கைத்தட்டி அவன் சொன்னதை ஆமோதித்தனர். பிறகு அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. விருந்தினர்கள் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். விஜயின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஃபேமிலி போட்டோவிற்கு ரெடியானார்கள். திருமண ஜோடிகள் விஜயும் செம்பாவும் நடுவில் உட்கார்ந்திருக்க, அவர்களுக்கு இடப்பக்கம் கிருஷ்ணா மஞ்சு ஜோடியும், வலது பக்கம் சஞ்சய் தமிழ் ஜோடி என வயதான ஜோடிகள் எல்லாம் சேரில் உட்கார்ந்திருக்க, அவர்களுக்கு பின்னால் சூர்யா நிலா, மகி மீ, வருண் சதா, ராகவ் ஐரா, நந்தா ஆரா ஜோடிகள் அனைவரும் தங்கள் குழந்தைகளோடு நின்றனர். ஆதி மட்டும் மிஸ்ஸிங். எங்க ஆதியை காணோம் என்று விஜய் கேட்க, தோ வந்துட்டேன் தாத்தா என்று வாசலில் இருந்து கத்திக்கொண்டே வீட்டிற்குள் ஓடி வந்தான் ஆதி. வாடா கண்ணா, எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம் என்று விஜய் அழைக்க, சரி என்று சொன்னவன் எல்லோரையும் ஒரு முறை கவனித்தான். என்னடா கண்ணா பாக்குற, வா வந்து தாத்தா மடியில உட்காரு என்றாள் செம்பா. ஒன்னும் இல்ல பாட்டி, நீங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கீங்க, நான் மட்டும் தனியா இருக்கணுமா என்றான் உதட்டை பிதுக்கி கொண்டு. டே குட்டி சூர்யா, உனக்கு ஜோடி வேணும்னா அதுக்கு நீ இன்னும் வளரணும் என்றான் மகி. மகி மாமா, இப்பெல்லாம் எல்கேஜிலேயே எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் இப்ப 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருப்பேனா என்று ஆதி சிரிக்க, அது யாருடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என்று மகி ஆச்சரியமாக கேட்க, இப்ப பாருங்க என்றவன், டார்லிங் கம் ஆன் என்று சொல்ல, பட்டு பாவாடையும் இரட்டை குடுமியுடன் அரிசி பற்கள் தெரிய சிரித்து கொண்டு தன் தமிழ் பாட்டியிடமிருந்து கீழே இறங்கி ஆதியிடம் ஓடி வந்தாள் முகில். ஆதியும் அவர்களை பார்த்து, என் ஆள் எப்படி என்று கேட்டுக்கொண்டே முகிலின் மேல் கையை போட்டான். இவ்வளவு எப்படா கரெக்ட் பண்ணின என்றான் மகி. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே என்னோட டார்லிங்க கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன முகில் டார்லிங், மாமா சொல்றது சரிதானே என்று ஆதி கேட்க, உடனே தன் மழலை குரலில் ஆமா என்றாள் முகில் சிரித்து கொண்டு. அதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். ஆதி முகிலை அழைத்து கொண்டு விஜயிடம் வந்தான். ஆதி விஜயின் மடியில் உட்கார, முகில் செம்பாவின் மடியில் உட்கார்ந்திருந்தாள். பாருடா இது ரெண்டையும். டே விஜய், எனக்கு இப்போதாண்ட ஒரு விஷயம் புரியுது. நீலா வீட்டுக்கு திரும்பி வந்த அன்னைக்கு பொம்பளைங்க எல்லாம் மொட்டை மாடிக்கு போனதும் நாம எல்லாரும் புலம்பிட்டு நின்னப்ப இந்த பையலும் அவன் ரூம்ல இருந்து வெளியில வந்தான். நான் கூட பையன் தனியா உட்காந்து பயந்துதான் நம்ம கூட வந்து நிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, இவன் மாடியில இருந்து அவனோட ஆளுக்காக வந்திருக்கான்னு. இந்த பையன் எல்லா விஷயத்திலயும் அப்படியே அவன் தாத்தா அப்ப மாதிரி தான். ஆனா பொண்ணு விஷயத்துலதான் இவன் அவனுங்களையே ஓவர் டேக் பண்ணிட்டான் என்று கிருஷ்ணா சொல்ல, அந்த இடமே சிரிப்பால் நிறைந்தது.
அதை அழகாக பயன்படுத்தி கொண்டார் அந்த கேமராமேன். அங்கே ஆர்எஸ் குரூப்பின் அழகான குடும்ப புகைப்படம் கேமராவில் கிளிக் ஆனது. இரவு 9 மணி. பூந்தோரணம் தொங்கவிடப்பட்டு மல்லிகையில் மஞ்சம் விரித்த முதல் இரவு கட்டிலில் விஜய் உட்கார்ந்திருக்க, கையில் பாலுடன் வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே வந்தாள் செம்பா. அவளை பார்த்து முகம் மலர்ந்தான் விஜய். சிரித்துக் கொண்டே அவனிடம் வந்தவள், இந்தாங்க பால் குடிங்க என்றாள். அதை வாங்கி கீழே வைத்த விஜய் அவளின் கையை பிடித்து இழுத்து அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். என்னங்க இது, விடுங்க என்றாள் செம்பா. எங்க விடுறது, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்று விஜய் சிரிக்க, கிழவனுக்கு ஆசைய பாரு, ஃபர்ஸ்ட் நைட் ஆமல என்று அவன் கன்னத்தை இடித்தாள் செம்பா. யாரு, நானா கிழவன்? இப்ப கூட நான் அதே பழைய விஜய் தாண்டி என்று சொல்லிவிட்டு சிரித்தான் அவன். ஆமா மாமா, உங்களுக்கு முடிதான் நரைச்சிருக்கு, மத்தபடி நான் உங்களை முதல் நாள் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க என்று அவள் விஜயை ரசிக்க, நீ மட்டும் என்னடி அப்ப இருந்த மாதிரியா சும்மா நச்சுன்னு அப்படியே இருக்க என்று சொல்லி செம்பாவை வெட்கப்பட வைத்தான் விஜய். பட்டிக்காடு, உன்னை இப்படி பாக்குறப்ப எனக்கு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குடி, நிஜமா தாண்டி. நீ வெட்கப்படத பார்த்தா நம்ம ஒன்னா இருந்த அந்த அழகான இரவுகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது என்று விஜய் அவளை அணைக்க, ஷி போங்க, என்ன விடுங்க மாமா என்றாள் அவள் சினுங்கிக் கொண்டே. இன்னைக்கு உன்ன விட மாட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் முறுக்கேறின மாதிரி இருக்குது, புது தெம்பு வந்திருக்கு, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், நீ வசமா என்கிட்ட சிக்கன என்று சொல்லிக்கொண்டே தன் மனைவியை பார்த்து கண்ணடித்தான் விஜய். செம்பா வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டே தன் விஜய் மாமாவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். அப்போது ஆதி, தாத்தா பாட்டி என்று சொல்லிக்கொண்டே கதவை தட்ட ஆரம்பித்தான். நிலா எவ்வளவு சொல்லியும் ஆதி பாட்டியோடுதான் படுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டான். தன் பேரனின் குரல் கேட்டதும் செம்பா வந்து கதவை திறந்தாள். வெளியே ஆதியும் நிலாவும் நின்று கொண்டிருந்தார்கள். பாட்டி, நான் உங்களோடுதான் படுப்பேன் என்று ஆதி பிடிவாதமாக சொல்ல, வாடா கண்ணா என்று தன் பேரனை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டாள் செம்பா. சாரி அத்தா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான் என்று நிலா திணற, பரவாயில்ல நீ போமா, ஆதி எங்க கூட தூங்கட்டும் என்று சொல்லிவிட்டு தன் பேரனை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் செம்பா. ஆதியை பார்த்ததும், ஆதிக்கண்ணா வாங்க வாங்க என்று சிரித்துக் கொண்டே கைகளை நீட்டினான் விஜய். ஆதி ஓடி வந்து தன் தாத்தாவின் மடியில் உட்கார்ந்தான். தாத்தா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா? மம்மி சொல்றாங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு என்றான் ஆதி. அப்படியெல்லாம் இல்ல கண்ணா, தாத்தா சும்மா பாட்டியை வம்பு செஞ்சுட்டு இருந்தேன், நீ எங்களோட இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம், நீ வா நாம தூங்கலாம் என்று சொல்லிவிட்டு ஆதியை நடுவில் படுக்க வைத்து விஜயும் செம்பாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துக் கொண்டனர். செம்பாவும் விஜயும் ஆதியை தட்டி கொடுத்தபடி மாறி மாறி தன் பேரனுக்கு கதை சொல்ல ஆதியும் தூங்கி போனான். ஆதியின் வயிற்றில் இருந்த விஜயின் கையும் செம்பாவின் கையும் ஒன்றாக கோர்த்து கொண்டன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி ஒரு பக்கமாக படுத்துக் கொண்டனர். செம்பா, வருஷம் எவ்வளவு சீக்கிரமா ஓடிருச்சு பாத்தியில்ல, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள நமக்கு 60ஆம் கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப அழகானது செம்பா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நாம திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, உண்மையை சொல்லணும்னா அத காமம்னு தான் சொல்லணும். ஆனா நாள் ஆக ஆக எனக்கு உன் மேல இருந்த காமம் காதலா மாற ஆரம்பிச்சது. உன் கூட பலமுறை காதலோட கூடியிருக்கேன், நாம சந்தோஷமா வாழ்ந்தோம். நமக்கு சூர்யா பிறந்தான். அதன் பிறகு நான் உன் மேல கொண்ட காதல் இன்னும் அதிகமாச்சு. சூர்யா வளர்ந்தான், அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு, நமக்கு பேரன் பேத்தியும் வந்தாச்சு. ஆனா இப்பவும் அந்த காதல் எனக்கு உன் மேல மாறாம அப்படியே இருக்கு. ஆனா ஒரு சின்ன திருத்தம், எனக்கு உன் மேல பிரிக்கிறது வெறும் காதல் 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 மட்டும்தான். உன்னோட வாழ்ந்த இந்த வாழ்க்கைய நான் என் மரணத்தோட கடைசி நொடி வர மறக்க மாட்டேன் என்று உணர்ந்து சொன்னான் விஜய். நானும் மறக்க மாட்டேன் மாமா, மரணம் கூட நம்மள பிரிக்க கூடாது, சாகும்போது கூட நாம ஒன்னாதான் சாகணும் என்று அவளும் உணர்ச்சி வசப்பட, இந்த செம்பாவ இந்த விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிற சக்தி எவனுக்கும் கிடையாது, அந்த யமனுக்கும் கிடையாது. ஐ லவ் யூ பட்டிக்காடு என்று சொல்லிவிட்டு தன் செம்பாவின் நெற்றியில் பாசமாக முத்தமிட்டான் விஜய். அதே நேரம் சூர்யாவின் அறையில் ஆதிரா தூங்கிக் கொண்டிருக்க அவளை அணைத்தபடி படுத்திருந்தாள் நிலா. அப்போதுதான் குளித்து விட்டு வந்த சூர்யா டவலோடு தன் நிலாவின் அருகில் படுத்தபடி அவள் முகத்தை பார்த்தான். அவள் கண்கள் மூடி இருந்தது. என் நிலா குட்டி, என்னடி தூக்கமா என்று கேட்டான் சூர்யா. கண் விழித்து, இல்ல பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக படுத்திருக்க என்றாள் நிலா. அதான் பாப்பா தூங்கிட்டாலே, கொஞ்ச நேரம் என்னையும் கவனிக்கலாம்ல என்று சொல்லிக்கொண்டே தன் நிலாவின் மீது கால் போட்டான் சூர்யா. போங்க மாமா, காலையில இருந்து எனக்கு சரியான வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள் நிலா. இப்ப நீ எழுந்திருக்கிறியா இல்ல என் பொண்ணு எழுப்பி விடவா? அவ மட்டும் இப்ப எழுந்தான வெய்யி, அப்புறம் மகளே உனக்கு இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தாண்டி, எப்படி வசதி என்று சூர்யா நிலாவை மிரட்ட, சரியான விஷயா நீ என்று சொல்லிக்கொண்டே அவனை பார்த்து சினிங்கினாள் அவள். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அவளின் இடையில் கை வைத்தவன் அதை வன்மையாக கையாண்டான். அவள் வழியில் ஆ என்று கத்தினாள். ஏய் கத்தாதடி, பாப்பா எழுந்துற போறா
என்று சூர்யா சொல்ல, நீங்க இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா அப்புறம் கத்தாம என்ன பண்ணுவாங்க என்று நிலாவும் குரலை தனித்து சொன்னாள். நீ கத்தாம இருக்க நான் ஒரு ஐடியா பண்றேன் பாரு என்று சொல்லிவிட்டு அவளின் இதழை சிறை செய்தானவன். அவளும் அவனிடம் விரும்பியே சரிபட்டாள். தன் நிலாவோடு ஒரு அழகான கூடலை கூடி முடித்தான் சூர்யா. சூர்யா படுத்திருக்க அவன் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தாள் நிலா. மாமா, இன்னும் கொஞ்ச வருஷம் போனா நம்ம பையனும் பொண்ணும் பெரியவங்களாயிருவாங்கல்ல, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், நம்ம தாத்தா பாட்டி ஆயிடுவோம், நமக்கு தலையெல்லாம் நரைச்சு போயிடும். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் எல்லாம் நடக்கும்ல. நமக்கு 60ஆம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி நான் உங்க நெஞ்சு மேல தலை வச்சு படுத்துக்கிட்டு உங்ககிட்ட நீங்க என் கூட வாழ்ந்த இந்த வாழ்க்கைய பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க மாமா என்று ஆசையாக கேட்டாள் நிலா. அவள் அவ்வாறு கேட்டதும் அவள் தலையை பாசமாக வருடி கொடுத்தான் சூர்யா. அவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன், என்ன சொல்வேன்னு தெரியுமா? உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறவாது கண்மணியே. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்களை பதித்த மோகத்தில் சில நிமிடம். இந்த விழிதானே என் உயிரை தின்ற விழி, இந்த முகம்தானே என் கனவில் தோன்றும் முகம். கற்றை குழல் கலைந்து காதோறும் இறங்கி வரும் ஒற்றை நரையோடு ஊஞ்சலாட தோணியதே. நில் என்று சொல்லும் நீலமணி கண்ணுக்குள் சில்லென்று குதித்து செத்துவிட தோணியதே. பேசாமல் போன பெருங்காதல் அத்தனையும் கூசாத வார்த்தைகளால் கொட்டிவிட தோணியதே. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறவாது கண்மணியே என்று அவன் சொன்னதும் அவள் முகம் மலர்ந்தது. ஐ லவ் யூ சூர்யா என்று சொல்லிவிட்டு அவன் நெற்றியில் அவள் பாசமாக முத்தமிட, ஐ லவ் யூ நிலா என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் காதலோடு முத்தமிட்டான் சூர்யா. கல்யாணத்தின் நிறைவு காதல் அல்லவா? கதைக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்க விஜய் செம்பா, சூர்யா நிலாவை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஆதரவு இதே மாதிரி பல நல்ல கதைகளுக்கு தேவை. சோ நீங்க இதுவரைக்கும் தந்த ஆதரவுக்கு நன்றி. இதோட இதன் பயணம் முடிவடைகிறது. இதே போல பல நல்ல ஆடியோ சீரீஸ்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.